guys, welcome back to our channel Malleri Mind. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட போகிறோம். பிகாஸ் ஐயா 10th எக்ஸாம் போயிருந்துச்சு. அதோட 10th படிக்கிறதுனால சுத்தமாக டைமே இல்லைப்பா நமக்கு. அதனால தான் நம்ம இப்போ வீடியோ போட போகிறோம். எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல தோட்டம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம். மக்களே, இதுதான் நம்ம போட்டிருந்த தோட்டம் செட்டப். இங்கே வந்து நம்ம தக்காளி வெண்டி ரெண்டுமே போட்டு வச்சுருக்கோம். அதோட இங்கே நிறைய வெண்டி இதெல்லாம் முளைச்சி வருது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே. அதே மாதிரி மக்களே, இங்கே வந்து தக்காளி செடியும் வெண்டி செடியும் மாத்திரம் போடல, நிறையா கத்திரிக்காய் நிறையாது போட்டு வச்சுருந்தோம். வீட்டில் அப்படியே கோழி வாத்து அது இதுன்னு வளர்க்குறோம், அது எல்லாமே போட்டு கிண்டி விட்டுருச்சு. அதே மாதிரி பாத்தியெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம். அந்த பாத்தி எல்லாத்தையுமே கோழி போட்டு கொத்தி நோண்டி விட்டுருச்சு. அதே மாதிரி அந்த பாத்தியெல்லாம் வெட்டி நம்ம செடி ஏதாவது போட்டோம்னா தண்ணி வந்து நம்ம ஈவனாக விட, அதாவது தண்ணி விட்டோன்னே எல்லாமே அதுவாகவே போய்க்கிறோம். அதனால அந்த மாதிரி வச்சு பண்ணோம். இதை இப்போ இருக்கிறத விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு. முதல்ல அந்த டயத்தில் என்னால் வர முடியல, ஏன்னா எக்ஸாம் நடந்துச்சு அப்போதைக்கு. அதோட நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன். ரிசல்ட்டு 10ஆம் தேதி வருது. அதையும் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுறேன். அன்றைக்கி ட்ரீட்டே வைக்கிறேன் உங்களுக்கு, வீடியோ ட்ரீட். அவ்வளோதான், வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. அதே மாதிரி சுற்றி இன்னும் தென்னை மரம், பலாப்பழ மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். சைட்லலாம் 2 தென்னை, இந்த சைடில் வாழை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வெண்டியெல்லாம் நல்லா சூப்பராக முளைச்சிருக்கு. இங்கே இப்போ தான் சின்னதாக வருது. அந்த பக்கம் ஒன்று பெருசாக முளைச்சிருக்கு. இதோ அதே மாதிரி இந்த பக்கம் இங்கிட்டலாம் ஃபுல்லாகவே இருக்குது நல்லா. அதே மாதிரி மக்களே, இங்கே பாருங்கள், நாங்கள் நெல்லிக்காய் கண்டெல்லாம் வச்சுருக்கோம் வீட்டில். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நாங்கள் பலா மரமும் வச்சுருக்கோம். பலாப்பழ மரமும் இங்கே நட்டு வச்சோம். இப்போ தான் ரீசெண்டாக தான் வச்சோம். இந்த பக்கம் தென்னை மரம் இங்கே ஒன்று, இந்த இங்கனுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கோம். இங்கே மாமரம் வச்சுருக்கோம் இங்கனுக்குள்ளே. இதோ இங்கே மாதுளை பழம் வச்சுருக்கோம் நாங்கள். இங்கே இது எலுமிச்சங்கண்டு இங்கே வச்சுருக்குது. எலுமிச்சங்கண்டெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் பழைய வீட்டில் வச்சுருந்தோம். அதையுமே வீடு கட்டையில் வெட்டிட்டாங்க. திருப்பி இங்கே வைக்கணுங்கிறக்காக இங்கே வச்சுட்டோம் நாங்கள். அதுவும் நான் சொல்லி தான் வச்சாங்க. இது எங்கள் நாய் பைரவி. இங்கே ஒரு பைரவி, கை கொடு. அப்புறம் மகளே, இவ்வளோ தான் நம்ம இப்போதைக்கு வச்சுருக்குது. மேற்கொண்டு ஏதாச்சும் செடி வச்சோம்னா அதையும் வீடியோ போட்டுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாமே இன்னும் தக்காளியெல்லாம் ஏற்கனவே முளைச்சி நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விளைச்சல் அதுவாக விளையும் போது அதையும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வீடியோ போடுவோம். எப்படி வளருது, எத்தனை நாளில் எவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்கு, அதனால் பழைய வீடியோவில் மாதிரியே பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு வேலை வந்துச்சு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். தண்ணியை ஓட்டு விடுங்க, மோட்டருக்கு செடி ஊற்றணும். இன்னும் கிளம்பலையா? போயிட்டு வாங்க.